இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.46 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x² - x - 1 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கீழே கொடுக்கப்பட்ட மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்க. நமக்கு 3 சப்டிவிஷனாக 3 கொஷின் கொடுத்துட்டாங்க. அவங்களே கொஷினில் வந்து மூலங்களின் எப்படி கொடுத்துருக்காங்க, சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. மென்ஷன் பண்ணலாம் நம்ம எடுத்துருப்போம், இல்லை அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே போல் சமன்பாடு 2x² - x - 1 = 0 கொடுத்துருக்காங்களா. இந்த சமன்பாடை வச்சு கீழே இருக்க 3 சப்டிவிஷனையும் தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சப்டிவிஷனரி கொடுத்துட்ருக்கிற சமன்பாட்டை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அவங்களே கொடுத்துருக்கிறதுனால சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆகும்னு எடுத்து எழுதியிருக்கோம். இல்லைன்னா நம்ம அவங்க கொடுக்கலன்னு நம்ம எண்கன்னு எடுத்து எழுதியிருப்போம். சரிங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா. ஏன்னா நம்ம மூலங்கள் கண்டுபிடிக்கணுன்னாவே மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கலுக்கான ஃபார்முலா, அதுக்கு நமக்கு ஏபிசி முக்கியம். அதுக்காக தான் ஏபிசியோட மதிப்பு எடுத்து நம்ம எழுதுகிறோம். x² முன்னே இருக்கிறது ஏவோட மதிப்பு 2. அடுத்து பியோட மதிப்பு என்ன, எக்ஸுக்கு முன்னே இருக்கிறது. இதுவுமே இல்லை 1 இருக்கிறது அர்த்தம் 1 மைனஸ் இருக்கா, அப்போ -1. சியோட மதிப்பு -1. குறி ரொம்ப முக்கியம். ஸோ குறியை பார்த்து எடுத்து எழுதுங்க. ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸு, மைனஸ்னா மைனஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. சரிங்களா. இப்போது மைனஸ் அப்படி வந்துடும். பியோட மதிப்பு என்ன, -1 /2. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போது +1/2. இது மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா × பீட்டா = c/a சியோட மதிப்பு என்ன, -1. ஏவோட மதிப்பு என்ன, 2. அப்போ மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு -1/2. சரிங்களா. முடிஞ்சளவுக்கு ஆன்சர்லாம் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் என்ன, 1/ஆல்ஃபா 1/பீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமன்பாடை வச்சு நம்ம மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ஒரு சப்டிவிஷனையும் வச்சு இருபடி சமன்பாடை உருவாக்க போகிறோம். இருபடி சமன்பாடை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு சப்டிவிஷனுக்குமே மூலங்களின் கூடுதலும் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட் சப்டிவிஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா. இதுக்கான முதல்ல மூலங்களின் கூடுதல் மதிப்பு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எப்பயும் போல் சேம் அதே ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த இடத்துல வந்து நமக்கு 1/ஆல்ஃபா 1/பீட்டான்னு இருக்கா. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், 1/ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 1/பீட்டா. சரிங்களா. ஈக்குவல் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. கூடுதலும் போது ப்ளஸ் போட்டிருக்கோம். 1 × பீட்டா பீட்டா ப்ளஸ்ஸு 1 × ஆல்ஃபா ஆல்ஃபா /ஆல்ஃபா × பீட்டா ஆல்ஃபா × பீட்டா. மாற்றி எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா /ஆல்ஃபா × பீட்டா. ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 1/2 கண்டுபிடிச்சிருக்கோமா. /ஆல்ஃபா × பீட்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம -1/2. சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணலாமா. கீழே வகுத்தில் இருக்கிறது மேலே மாறும் போது வகுத்தல் தலைகளையே மேலே போகும். அப்போ 1/2 × 2 -1. பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும். 2 கேன்சல். 1/-1. எப்பவுமே கீழே வந்து பகுதியில் மைனஸ் வராது, தொகுதியில் தான் மைனஸ் வரும். -1/1. இப்போ கீழே 1 போடுற ஒன்று தான், போடலாம்னு 1 தான். இப்போ ஆன்சர் -1. இது மூலங்களையும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இல்லை டேரெக்டாக எங்கேயும் கேன்சல் பண்ணிக்கிறீங்கன்னா -1/2க்கும் இங்கே 1/2க்கும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸுக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ என்ன ஆகும், மேலே தொகுதியில் மைனஸ் வரும்போது -1/1 வரும். அடுத்து -1. சரிங்களா. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போது
கூட்டலும் போது கூட்டி போட்டோம் பெருக்கல். அப்போ 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/பீட்டா. இந்த டாட்க்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா பெருக்கல். பெருக்கல்னால் அப்படி பெருக்குமா, 1 × 1 1, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 1 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன, -1/2. இங்கே வகுத்தலுக்கு 2 மேலே போகும்போது பெருக்கல்ல மாறுமா, பெருக்கத்தில் இடையே மேலே போகும்போது 1 × 2 -1 வரும். 1 × 2 2 -1 -1 கீழே வர்றது மேலே தான் வரும். இப்போ -2 கீழே +1 மாறுமா, கீழே +1 போடல் 1 தான், போடல் 4 1 தான். இது மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு. இப்போது இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க, இருபடி சமன்பாடு கேட்டிருக்காங்களா. அப்போ இருபடி சமன்பாடு உருவாக்கலாமா. இருபடி சமன்பாடு உருவாக்குறதுக்கான ஃபார்முலா என்ன, x² மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல். இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க, ஈக்குவல் 0. இப்போ x² அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, -1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலுக்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மதிப்பு நம்ம -2 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x² மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 1x 1க்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி 1 போட்டல் 1 தான், போட்டல் 4 1 தான். ப்ளஸ் இன்ட்டு -2 ஈக்குவல் 0. ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான இருபடி சமன்பாடு x² + x -2 ஈக்குவல் 0. சரிங்களா. அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, α² இன்ட்டு பீட்டா β² இன்ட்டு ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாமா. மூலங்களின் கூடுதல்னாய் ப்ளஸ்ஸு. அப்போ α² இன்ட்டு பீட்டா ப்ளஸ்ஸு β² இன்ட்டு ஆல்ஃபா. இங்கே இருக்கிறது தான் கூடுதலும் போது ப்ளஸ் எழுதியிருக்கோம், ஈக்குவல். இப்போது இந்த டேர்ம் வந்து காமனாக என்ன நம்ம வெளியே எடுக்கலாம் பாருங்கள். ஒரே மாதிரி இதில் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. காமனாக வெளியே எடுத்துடலாமா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும். இங்கே α²லேருந்து ஒரு ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம். இப்போ உள்ள ஒரு ஆல்ஃபா இருக்கும், ஒரு பீட்டாவை வெளியே எடுத்துட்டோம். ப்ளஸ்ஸு இங்கே β²லேருந்து ஒரு பீட்டாவை வெளியே எடுத்துட்டோம், உள்ள ஒரு பீட்டா இருக்கும். ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது, ஒரு ஆல்ஃபா நம்ம ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு என்ன, -1/2. இப்போ -1/2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான மதிப்பு என்ன, +1/2. இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. பெருக்கலுக்குமே அப்படியே பிரிக்குவோமா, -1 இன்ட்டு +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைட் பை 2 இன்ட்டு 2 4. சரிங்களா. அடுத்து பாருங்க, மூலங்களில் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிக்கலாமா. அதே போல் பெருக்கல் பலன்னா α² இன்ட்டு பீட்டா பெருக்கல் அப்படின்னும் போது பெருக்கல் நீங்கள் இப்படி போட்டுட்டாலும் சரி, இல்லை டாட் மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டாலும் சரி, β² இன்ட்டு ஆல்ஃபா. சரிங்களா. பிரிக்குவோமா, பெருக்குன்னா α² இன்ட்டு பீட்டா இன்ட்டு β² இன்ட்டு ஆல்ஃபா. இங்கே 2 ஆல்ஃபா இருக்கும், ஒரு ஆல்ஃபா இருக்குது, பெருக்குன்னா α³. இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே β² இருக்குது, பெருக்குன்னா β³. அப்புறம் ரெண்டுத்துக்கும் ஸ்கியூப் இருக்கா, ஹோல் ஸ்கியூப்பை கொண்டு வந்துடலாமா. கொண்டு வரும்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கியூப்னு வருமா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு என்ன, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம், -1/2 ஹோல் க்யூப்னு இருக்குது. அப்போ ஹோல் க்யூப். இப்போ ஹோல் க்யூப் உள்ளே எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன வரும், -1 ஹோல் க்யூப் டிவைட் பை 2 ஹோல் க்யூப். -1 அப்போ 3 தடவை பெருக்கணும், -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 1 இன்ட்டு 1 1 டிவைட் பை 2 3 தடவை பெருக்கணும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 4 4 2 8. அப்போது -1/8. இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சாச்சு, மூலங்களின் கூடுதலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு இருபடி சமன்பாடு உருவாக்கலாமா. பாருங்கள், இருபடி சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும்.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு எவ்வளவு? -1/4 இன்ட்டு எக்ஸா ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு எவ்வளவு? -1/8 -1/8 ஈக்குவல் 0. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ்ஸு 1/4 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/8 ஈக்குவல் 0. இப்போ இந்த பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணணும். நமக்கு இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ 8ஆல் வந்து பெருக்கலாம். இது கீழே 4ம் 8ம் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன பண்ணலாம்? 8ஆல் இருபுறமும் பெருக்க. சரிங்களா? இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இருபுறமும் பெருக்க. இருபுறம் பெருக்க லெட்டரில் எழுதிக்கோங்க. பெருக்குனா என்ன வரும்? 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 8 இன்ட்டு 1/4 இன்ட்டு எக்ஸுங்க அப்படியே வந்துடும். -8 இன்ட்டு 1/8 ஈக்குவல் 0. 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு 8 எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே பாருங்கள், ஒரு நாங்கள் 2 நாங்கள் 8. 2 இன்ட்டு 1 2. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு 2 எக்ஸு. அடுத்து பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்க 8க்கும் பக்கத்தில் இருக்க 8 கேன்சல் ஆகிடும். 1 மட்டும் வரும். -1 இன்ட்டு +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 1 தான் ஈக்குவல் 0. நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு 8x² + 2x - 1 ஈக்குவல் 0. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க மறக்காமல். பாருங்கள், தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 2α + β, 2β + α கொடுத்துருக்காங்களா? எப்பயும் போல் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? 2α + β இந்த டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து இங்கே டேர்ம் இருக்குது 2β + α. சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ன்னா இப்போ எல்லாமே நமக்கு ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட் பண்ண போகிறதும் ப்ளஸ் தான். 2α இங்கே ஒரு ஆல்ஃபா, இப்போ கூட்டினா என்ன ஆகும்? 3α வருமா? இங்கே 1β இங்கே 2β கூட்டினா 3β. இப்போ வந்து காமன் என்ன வெளியெடுக்கலாம்? நம்ம இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 3 வெளியே எடுத்துடலாமா? இப்போ உள்ள என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும். சரிங்களா? அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 இன்ட்டு என்ன மதிப்பு? 1/2. இப்போ 3 1 பெருக்கல் இருக்குது. பெருக்குனா 3 இன்ட்டு 1 3/2. மூலங்களின் கூடுதலுக்கான ஆன்சர் எவ்வளவு? 3/2. சரிங்களா? இதுதான் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸோடைய வேல்யூ. அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கல். பெருக்கல் எழுதினாலும் சரி, பெருக்கல் பலன் எழுதினாலும் சரி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? இப்போது பெருக்கல்னும் போது 2α + β 2β + α பெருக்கலாம். அப்போது ப்ராக்கெட். இதுக்கான மீனிங் பெருக்கல். சரிங்களா? இப்படி ப்ராக்கெட் போட்டாலும் சரி, இல்லை டாட் எந்த மாதிரி கொடுத்தாலுமே பெருக்கல் அப்படின்றதுக்கான மீனிங் தான் வரும். பெருக்குவோமா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த 2α எடுத்து இந்த 2 டேர்ம் கூடயும் பெருக்கணும். அடுத்து பீட்டாவை எடுத்து இந்த 2 டேர்ம் கூடயும் பெருக்கணும். சரிங்களா? இப்படி தான் பிரிக்கலாம், இந்த பக்கம் பிரிக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் ஆர்டராக இருக்குன்றதுக்காக ஒரு டேர்மாக நம்ம எடுத்துருக்கோம். அப்போ பெருக்கும்போது என்ன வரும்? 2α இன்ட்டு 2 பீட்டா. அப்போ 2 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே ப்ளஸ் குறி இருக்கா? ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2α இன்ட்டு ப்ளஸ் 1α. 1 இன்ட்டு 2 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயரு. அடுத்து இங்கெல்லாம் ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2β பெருக்கும்போது 1 இன்ட்டு 2 2 தான். பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பெருக்கு என்ன வரும்? அதே பீட்டா ஆல்ஃபா தான் வருமே. ஆர்டர் நம்ம எழுதிக்கலாமா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா.
சரிங்களா? இப்போது இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஆர்டராக. அடுத்து ப்ளஸ் 2 பீட்டா ஸ்கொயர். அடுத்து இங்கே 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, இங்கே 1 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இப்போ ஆட் பண்ணால் 5 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரிங்களா? இப்போது இந்த டேர்ம் வந்து காமன் நம்ம என்ன எடுக்கலாம், இங்கே 2 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 பீட்டா ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் காமன் 2 வெளியே எடுத்துடலாமா? அப்போ 2 வெளியே எடுத்துட்டால் உள்ள என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் வரும். ப்ளஸ்ஸு இந்த 5 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்குங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மெத்தட் இருக்குது. பட் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த 2 அப்படியே வந்துடும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கா, இந்த மெத்தடில் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்திருக்கு, அதாவது வர்க்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதை மாற்றி எழுதுறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும்போது இது எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும்போது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் மாற்றி எழுதுறது. சரிங்களா? ப்ளஸ் 5 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த 2 உள்ளே கொண்டு பெருக்கும்போது என்ன ஆகும், 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ்ஸு 5 ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன, 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 5 ஆல்ஃபா பீட்டா கழிச்சா என்ன வரும், ப்ளஸ் 1 ஆல்ஃபா பீட்டா. இங்கே பெருக்கலுக்கு 2 வகுத்தலுக்கு 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா சரி ஃபஸ்ட்டு இந்த வர்க்கப்படுத்திக்கலாம். சரிங்களா? வர்க்கப்படுத்தினதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கும்போது 1 இன்ட்டு 1 1 டிவைட் பை 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 1/2. சரிங்களா? இப்போது 1 2 2 4. இப்போது 1 இன்ட்டு 1 1 கீழே 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2. இப்போ ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல் ஆச்சு என்ன வரும், நமக்கு மதிப்பு 0வா? அப்போது இந்த சப்டிவிஷனுக்கான தேவையான இருபடி சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாமா ஃபைனலாக? இருபடி சமன்பாடு ஃபஸ்ட்டு ஃபார்முலா கம்பல்சரி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் அடுத்து மூலங்களின் பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? ஈக்குவல் 0. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன, 3/2 இன்ட்டு எக்ஸா ப்ளஸ் அடுத்து மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு என்ன, 0 ஈக்குவல் 0. இப்போ இந்த வகுத்தில் இருக்க 2 போகணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 பக்கமும் பிரிக்கலாமா, 2ஆல் இருபுறமும் பெருக்க. இதை ஃபுல் ஃபார்மில் எடுத்து எழுதிக்கோங்க. பெருக்குனா என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 3/2 எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ஈக்குவல் 0 இன்ட்டு 2. இப்போ எல்லா டேர்ம் கூடியுமே 2 நம்ம பெருக்கியாச்சா. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கலுக்கு 2 வகுத்தலுக்கு 2 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும், மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு 0 0 ஈக்குவல் 0 இன்ட்டு 2 0. இப்போ 0 டேர்ம் இருக்கா, இது நமக்கு தேவை கிடையாது. ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு.